பொய் சொல்கிறதுக்கும் ஒரு அளவு இருக்குங்க. அதாவது உண்மையாகவே திமுகன்னு பேசும்போது சரி ஓகே, அவருக்கு என்ன தோணுதோ பேசுகிறார் போல், சரி போ அப்போஸ் பண்ணி தொலைக்கிட்டோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு ஸ்பாட்டில் இருந்த எங்களையே ஏமாத்துற அளவுக்கு ஒன்று பேசுனா கருக்குன்னு இருக்குமா இருக்காதா? அப்படி பேசின வீடியோ தான் இது. இதை கேளுங்க. அரியலூரில் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு பெரம்பலூர் போகிறதுக்கு முன்னாடி அந்த பெரம்பலூர் போலீஸ் வந்து எங்களை அலர்ட் பண்ணாங்க. சரிங்க, கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, லேட் ஆகிடுச்சு, வராதிங்க அப்படின்ட்டு. பொய் சொல்லலாம் சார், அதுக்கு நீ இப்படியா? ஆக்சுவலாக பெரம்பலூரில் வந்து இவர் பார்க்க வந்தாராமா, பார்க்க வந்து அலோவ் பண்ணலையாமா, அலர்ட் பண்ணாங்களாம். அன்னைக்கு பிரச்சாரம் அப்போ அலோவ் பண்ணல அப்படின்னா அனுமதியை மறுக்கிறீங்க, என்ன பயந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண வேண்டியது. இன்னைக்கு வந்து கரூர் வந்து தேவைப்படுறதுனால இன்னைக்கு கரூர்ல போய் அலர்ட் பண்ணல, அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு பேச வேண்டியது. எவ்வளவு ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு முரணா இருக்குன்னு பாருங்களேன். இந்த ஒரு சிம்பிள் லாஜிக் கூட புரியல அப்படின்னா என்னதை சொல்றது? பெரம்பலூர்ல அவர் வர வேண்டிய ஸ்பாட்டுக்கு ஒரு 200 மீட்டர்ல தான் என் வீடு. நாங்க வந்து அங்கதான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். 5 மணிக்கு ஆக்சுவலா அவர் வர வேண்டியது. ஆனா அவர் அனுமதி தரல, அலர்ட் பண்ணாங்க, பார்க்க விடல அப்படின்னு சொன்னா தெரியுமா? அது எத்தனை மணிக்கு தெரியுங்களா? நைட்டு 1:30 தான். நைட்டு 1:30 மணி வரைக்கும் பிள்ளைங்க குழந்தைங்களை வச்சுக்கிட்டு எல்லாருமே அந்த இடத்துல நின்றுக்கிட்டு தான் இருந்தாங்க. செம்ம க்ரௌட் அங்க. நைட்டு 1:30 பார்க்க அலோவ் பண்ணல. சரி, அவங்க நல்லவங்க. ஆனா 7:30 அலோவ் பண்ணவங்க கெட்டவங்கன்னா இது என்ன வந்து ஒரு லாஜிக் இருக்கு? 7:30 வந்து கரூர்ல கூட்டம் இருந்துச்சா, ஆனா அவங்க அலர்ட் பண்ணலையா? அங்க நீ வந்து அன்னைக்கு உன்னை விடலன்னா நீ என்ன சொல்லிருப்ப? பயந்துட்டு நம்மள வந்து அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லிருப்ப. அது அப்படிங்கிற விஷயத்தையும் தாண்டி அன்னைக்கு வந்து ஒரு 50 மீட்டர் முன்னாடியே வந்து நீங்க நின்று பேசுங்க, ரொம்ப க்ரௌடா இருக்கு, நீங்க உள்ள போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி எச்சரிச்சதா அன்னைக்கே வந்து விளக்கம் கொடுத்துட்டாங்க. அப்படி இல்லைனாலும் அந்த வீடியோவை அட்டாச் பண்ற பாருங்க. அதையும் மீறி முடியாது, எங்களுக்கு மைக் வந்து சரியா கேட்காது, நான் வந்து உள்ள போய் தான் பேசுவேன், எனக்கு இதுதான் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி போய் இருக்கிற நெரிசலை இன்னும் வந்து அதிகப்படுத்தின ஒரு விஷயம் அது. 50 மீட்டர் 100 மீட்டர் அந்த கேப்ல வண்டி உள்ள போக வேண்டாம், முக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல போக வேண்டாம் அவ்வளவு தூரம் சொல்லியும் அவங்க உள்ள போனாங்க அப்படிங்கறத அன்னைக்கு போலீஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுனாங்க. அப்போ இப்போ வந்து போலீஸ் சொல்றது போய் இவர் சொல்றது உண்மையா? அன்னைக்கு போலீஸ்க்கு நன்றி சொன்னாரு, இன்னைக்கு வந்து போலீஸ் தான் சதி பண்ணுச்சுன்னு சொல்றாரு. அப்போ உங்களோட ஸ்டாண்ட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதா? ஒரு விஷயம் சொல்லணும். அதாவது பெரம்பலூர் ஸ்பாட் அவர் வந்து நின்று பேச வேண்டிய இடம் வந்து என் வீட்டுல இருந்து 200 மீட்டர். ஆனா அவங்க அலோ பண்ணல. ஒரு பைபாஸ் கிட்டே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அங்க இந்த கும்பல் எல்லாம் பைக் எடுத்துட்டு போச்சு. அந்த தலைவர் என்ன திரும்ப பண்ணாரு? நைட் 2 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்றது, ஆஃப் பண்ணி ஆன் பண்றது. இந்த ஒரு ஹீரோயிசம் நைட் 2 மணிக்கு கூட, அதுக்கு அவ்வளோ கத்து இந்த விளையாட்டு விளையாண்டுட்டு இருந்தாரு அவரு. நீங்க பேசலாமா?